கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இது நாளின் செய்தியின் தலைப்பானது சுயத்தை மறப்பது சிறந்த பண்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதுகிறார், கிறிஸ்து கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். எல்லோரிடம் காணப்படைய ஒன்று சுயம். சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லோரிடத்திலும் காணப்படுவது, அது அரசியல் ரீதியாக அல்லது மத ரீதியாக, குடும்பங்கள், கலாச்சாரங்கள், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு சுயம் இருக்கிறது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தினாலே பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் கிருபையை தம்முடையதாய் தாங்கிக் கொண்டார். இந்த கிருபையானது அவருடைய ஆத்மாவின் அத்தியாவசியமாக தேவையெல்லாம் வழங்கிற்று. அவருடைய வாழ்க்கையிலே அந்த பரலோக ஈவை அவர் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நான் காண்கிறோம். வெளிச்சத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்கு அதை பங்காக கொடுத்தார். இதுவே நமக்கு தேவையான ஒரு அனுபவமாகும். அந்த விசுவாசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். இது நம்முடைய உலகத்திலே ஒரு மாபெரும் ஊழியம் நடைபெற வேண்டியிருக்கிறது. அது கனவு மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக ஜீவனுள்ள உயிர் தோற்றமாக இருக்கிறது. எங்கே எடுத்தாலும் சாத்தானுடைய வல்லமையின் வெளிப்படுத்தல் காணப்படுகின்றன. நம்மை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து உயர்த்துவதற்காக உழைக்கின்ற அவரோடு நாம் இணைந்து வேலை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்காக உழைக்கின்ற நபர் அனைத்து வல்லமைகளுக்கும் ஊற்றாகி அவருடைய வல்லமையை புதியதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக கிறிஸ்துவர்களுடைய சிந்தனையும் ஆற்றலையும் திறம்புள்ள சிந்தனையாய் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் வருகின்ற அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டுவது அவசியமாயிருக்கிறது. அவருடைய உள்ளங்களை அற்பமான காரியங்களை வைத்து அவர்கள் நிரப்பக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆவிக்குரிய வலிமையிலே புதுப்பிக்க வேண்டும். அப்போதுதான் சுயம் என்பதை நீங்கள் நானும் மறக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கற்றுக்கொள்ள வேண்டும். அவரால் போதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நானும் அந்த இளைய பாறுதலை கண்டடைவீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய காரியங்களே ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய மீட்பின் மகத்துவத்தை அவரோடு கொண்டிருக்கும் இந்த ஐக்கியத்திலே அவருடைய மகிமையை நன்றாய் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை போன்று எப்படி வாழ்வது என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக வாலிபர்கள், பெரியவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து பார்க்க வேண்டும். நாம் சுயத்திற்கு மதிப்போமானால் கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்க முடியும், நாம் அவருக்கு எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் என்று நமது கருத்தை ஒரு விரிவான ஒரு கண்ணோட்டத்தோடு, தொலைநோக்கி பார்வையோடு நோக்குவோமானால் கிறிஸ்துவ சகோதரிய இணைப்புகளிலே ஒவ்வொருவருக்கொருவர் ஐக்கியப்படுவோமானால் மாபெரும் வல்லமையோடு நம் மூலமாக தேவன் கிருபை செய்வார். எனவே இதை கேட்டுக்கொண்ட அன்பான பிள்ளைகளே, சத்தியத்தின் மூலமாக நான் பரிசுத்தமாக்கப்படுவோம் என்பது மிக முக்கியமானது. தேவனாலே நிச்சயமாக தெரிந்து கொள்ளப்படுவோம் என்பதை நீங்கள் நானும் உணர வேண்டும். அவருடைய ஆவியினாலே நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் மிகவும் அருமையானதாக இருக்கும். ஏனெனில் மற்றவர்களை ஆசிரியத்தக்கதாக நமக்கு ஒப்படைக்கப்பட்ட ஈவுகளை பயன்படுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். நீங்களாக ஏதோ ஒரு வாழ்க்கை, நம்முடைய பெயர் கிறிஸ்துவராக இல்லாதபடி மற்றொருக்காக நாம் செய்கின்ற அன்பின் சேவையிலே நாம் சுயத்தை மறந்துவிட வேண்டும். நாம் செய்கின்ற சில இரக்கத்தின் செயல்களை நாம் நினைவில் வைத்திருக்கலாம். ஆத்துமாக்களின் மீட்பிற்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு செயலையும், தேவனுடைய பிள்ளைகளின் ஆறுதலுக்காக பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நித்தியமானது என்பதை மறந்து போகக்கூடாது. பிரகாசத்தோடு கொண்டு வரும் கிறிஸ்துவுக்காக செய்யப்பட்ட இந்த செயல்கள்
நிகழ்கால முழுவதுமாய் நமது மகிழ்ச்சியின் ஒரு பங்காக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்ட அன்பான பிள்ளைகளே, நாம் நமக்காக, நமது குடும்பம், நமது பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் சுயத்தை மறிக்கப் போகிறோம், சுயத்தை ஒழிக்கப் போகிறோம்? மற்றவருக்காக நீங்கள் நாளும் வாழும்போது பெரிய ஆசீர்வாதம் இருப்போம். யாத்திரை வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற நேரமாக இருந்தால் ஜெபித்து இந்த நாளிலே ஆண்டவரே என்னிலே உள்ள சுயம் ஒழியும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். அப்படிப்பட்ட சுயத்தை மறப்பது சிறந்த நபராக, சிறந்த ஒரு பண்பாளராக உங்களால் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு நமக்கும் கொடுப்பாராக. இந்த நாளிலே தீர்மானம் செய்த பிள்ளைகளையும், இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளையும், திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகள் தேவன் தாமே